ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஒரு பலாப்பழம்னா தனி ருசி. பார்க்கும்போதே உங்களுக்கு வாயில எச்சி ஊறுதுல்ல. அந்த பலாப்பழம் வச்சு பாயாசம் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாயாசம் செய்கிறதுக்காக நான் 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா அதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு 1/2 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். அது கூட 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்து சூடு பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியண்டான சக்கை, அதாவது பலாப்பழம், இதில் நான் 10 சொலை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்து 1 கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணி வச்சிருக்க கருப்பட்டி பாகை இதில் சேர்க்கலாம். அது கூட இந்த பலாப்பழ துண்டுகளையும் அதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா வேக வச்ச ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி அதில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு. இது கூட 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு ஒரு 15 முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதே 10 மினிட்ஸ் வேக வச்சிருந்த பாயசம் மிக்ஸில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் தேங்காய் துண்டுகளை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து அதையும் நம்ம பாயசத்துலேயே சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பச்சை நிலக்கடலை, அப்புறமா உலர்ந்த திராட்சை கொஞ்சம், ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்து அதையும் பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். நட்ஸு, தேங்காய் துண்டுகள், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அதுக்காக தான் இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எங்களை மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பலாப்பழத்தை நினச்சி பார்க்க கூட முடியாது. ஊருக்கு வரும்போது இல்லைன்னா யாராவது அனுப்பி விட்டாதான் எங்களுக்கு கிடைக்கும், சாப்பிடுவோம். அது மாதிரி எங்களுக்குன்னு கொடுத்து விட்ட அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.